விஜயனா வந்து த்ரிஷாக்கா அப்படி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே ரூமர்ஸா இருக்க கூடாது. ஏன் பாருங்க, அடுத்த மாசம் எலெக்ஷன், இதுக்கு பின்னாடி வந்து சம்திங் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. விஜயனாவே தப்பு பண்ணியிருந்தா கூட நான் வந்து சொல்ல மாட்டேன், அப்படிதானே பண்ணுவோம் சொல்ல மாட்டேன். தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். ஒரு 3 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, இப்போ இந்த நியூஸ் வரணும். வந்து துரோகம் பண்ணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க. ஒரு 3 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அவர் பேர் எதுக்கு வரணும்? அவங்க அப்படி நினைப்பாங்களே. இவர் வந்துட்டாருனா இன்னொரு 10-30 வருஷத்துக்கு இவர் தான் இருப்பார்ன்ற பயம் ஒண்ணு. இப்போ எம்ஜிஆர் இருந்தார்ல, வந்தாருன்னா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருந்துற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு இவர் மேல பார்த்தோன்னே. 2021லயே வந்து இவங்க பிரிஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. எப்பயோ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, விஜயகாந்துக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. ஜெயலலிதாவோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆரும் பாத்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷம் வந்து ஆண்டாரு. எவ்வளவு நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு விஜய் வந்து பெருசா தான் வளர போறாரு. விஜயகாந்த் பாத்தீங்கன்னா கூட அவங்க எதை எதிர்த்து அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களோ இப்ப பார்த்தா அவங்க கூடவே சேர்ந்திருக்காங்க. விஜய் வந்து ஒண்ணு முடக்கிடணும், இல்லைன்னா இவங்க கூட கூட்டணி சேர்த்துக்கணும். இது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளை தவிர கோர்ட்ல வேலை செய்யறவங்க யாரோ தாங்க இது வெளியிட்டு இருக்காங்க. பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாலே விஜய் வந்து கம்ப்ளீட்டா முடக்கிடலாம், இதுக்கப்புறம் அவர் வெளியவே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதி அவர் வந்து தஞ்சாவூர்ல மீட்டிங் போட்டாரு. இவர் வரணும்னு நினைச்சா அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஈவன் மேல இருக்கவங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவர் அஜித் வந்து விஜய் ஓட்டு போடணும்னு ஒரு தடவை சொன்ன போதும் அவர் வந்து 2026ல வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் மறந்துடுவாரு. வந்து ரூமர்ஸ் ஆயிருக்குன்னு நம்புறேன். நான் இது வந்து உண்மையா இருக்க கூட நம்புறேன். ஏன்னா பர்சனல் ரீதியா அவர் அட்டாக் பண்ணி இப்பயே உட்கார வச்சிடணும் நம்ம நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ப்ரோ, இது பண்ண முடியாது. அவர் இதுக்கப்புறம் இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக தான் ஆவாங்கன்னு எனக்கு தோணும். எனக்கு வந்து காங்கிரஸ் கூட சேரக்கூடாது. விஜய் ஃபேனா சொல்றேன், காங்கிரஸ் கூட மட்டும் வேணாம். யாரு கூட சேரணும், காங்கிரஸ் கூட மட்டும் வேணாம். இல்ல ப்ரோ, அவங்க அவ்வளவுதான் வேஸ்ட் ப்ரோ. அவங்க அதான் ப்ரோ, விஜய் ஃபேனா சொல்றேன். இதுக்கு என்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் விஜயனா கூட இருப்பேன். எப்படி சொல்றேன்னா, என்ன ஆனாலும் விஜயனா கூட இருப்பேன். சங்கீதாக்கா வந்து சொன்னதா வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு இது கூட வீடியோ எதுவுமே வரல. அந்த டாக்குமெண்ட் வந்து யார் கையில போச்சு, எப்படி இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னே தெரியல. தளபதி மேல தப்பு இல்லை அப்படின்னா அது அவங்க 2 பேரோட பர்சனல். நம்ம வந்து அதுல குறுக்கிடக்கூடாது. விஜய் வந்து கெட்டவர் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து மக்கள் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எங்களோட சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து விஜய்க்கு மட்டும்தான் போகும். ஸோ அவருக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா வந்து அவர் கூட தான் இருப்போம் எப்பவுமே. ஈவன் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே சரி, அவங்க கூட தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம். ஆனா 2021லயே வந்து இவங்க பிரிஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அப்பவே வந்து கேஸ் போட்டு இதை வந்து கம்ப்ளீட்டா எப்பயோ வெளியே வந்திருக்கலாம், எப்பயோ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதை ஏன் இப்ப கடைசி நேரத்துல பாருங்க, அடுத்த மாசம் எலெக்ஷன், ஏப்ரல் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு. இந்த டைம்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து சம்திங் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க பண்றாங்கன்னு தெரியுது. இது வந்து கம்ப்ளீட் பாலிடிக்ஸ் தாங்க. ஓகேங்களா? அவர் வந்து எப்படியாவது முறைக்கணும்னு பாக்குறாங்க. ஈவன் சவுக்கு சங்கரும் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து விஜய் மேல கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது வைக்க போறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ண போறாங்க பயங்கரமா. இதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, விஜயகாந்துக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. ஆனா பாத்தீங்களா, ஜெயலலிதாவோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆரும் பாத்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷம் வந்து ஆண்டாரு. ஸோ இவங்க எவ்வளவு நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு விஜய் வந்து பெருசா தான் வளர போறாரே தவிர அவரு வந்து அப்படி முடங்கிடுவாரு, விஜயகாந்த் மாதிரி முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது மாதிரி நடக்காது. ஈவன் இப்ப விஜயகாந்த் பாத்தீங்கன்னா கூட அவங்க எதை எதிர்த்து அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களோ இப்ப பார்த்தா அவங்க கூடவே சேர்ந்திருக்காங்க. சோ இதை பார்த்தாலே தெரியலையா? சோ அவங்களோட நோக்கமா என்னன்னா, விஜய் வந்து ஒண்ணு முடக்கிடணும், இல்லைன்னா இவங்க கூட கூட்டணி சேர்த்துக்கணும். இது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளை தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து விஜய் வந்து ஒழிச்சிடணும் அப்படிலாம் அவங்க பிளான் பண்ணல. அவங்களுக்கு வந்து ஒன்னையும் கூட கூட்டணி சேர்ந்துக்கணும், இல்லைன்னா வந்து விஜய் வந்து ஓடி போயிடணும் இங்க இருந்து. இதுதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மக்களை முன்னாடி மாதிரி இல்லை. இவங்க வந்து இப்போ வந்து டோட்டலாக சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் இருக்கிறதுனால யாரும் வந்து நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீட்டில். ஈவன் விர்ச்சுவல் வார்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்கல்ல என்ன நடக்குதுன்னு. கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க யாரோ தாங்க இது வெளியிட்டிருக்காங்க. ஈவன் அது பார்த்தா ஏதாவது ஒரு கட்சி உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளிவரத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 தான் வருது. ஸோ இதுல இருந்தே தெரியலையா, சம்திங் அவரை வந்து இந்த 27ஆம் தேதியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு தான் வந்து அவங்களோட பிளானாவே இருக்கு. இப்ப கரூர் பாத்தீங்கன்னாலும் செப்டம்பர் 27, அந்த பீப்புளை வந்து மீட் பண்ணதும் அக்டோபர் 27, நவம்பர் 27 செங்கோட்டையன் வந்து சேர்ந்தது, டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, அதே போல ஜனவரி 27 அப்ப அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்காக வந்து கோர்ட்ல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண வச்சது. இப்போ பிப்ரவரி 27, நெக்ஸ்ட் வந்து மார்ச் 27 ஒன்று இருக்கு. அப்பயே வந்து பெருசா ஒன்று பிளான் பண்ணுவாங்க. பட் என்ன அப்போ ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ள வந்துருவாங்க. அதனால வந்து இப்ப பாலிடிக்ஸ் சைட்ல வந்து இவங்களால எதுவும் புஷ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மார்ச் 27 அந்த அளவுக்கு ப்ராப்ளமா இருக்காது. ஆனா ஏப்ரல் 27க்குள்ள எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷனே முடிஞ்சிடும்.
ஈவன் ரிசல்ட் மட்டும் மேல வரலாம், ஆனா எலெக்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஏப்ரல் 27க்குள்ளேயே எல்லாமே பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாலே விஜய் வந்து கம்ப்ளீட்டா முடக்கிடலாம், இதுக்கப்புறம் அவர் வெளியவே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதி அவர் வந்து தஞ்சாவூர்ல மீட்டிங் போட்டாரு. ஸோ அவங்க நீங்க எவ்வளவுதான் அவர் வந்து முடக்கணும்னு நினைச்சாலுமே அவர் வந்து கீழே இறங்கி போக மாட்டாரு. அவர் வந்து மேலே ஏறி தான் வருவாரு. அவர் வந்து கண்டிப்பா வந்து மேலதான் வளர போறாரு. இதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. மக்கள் வந்து நினைச்சிட்டாங்கன்னா, இவர் தான் சிஎம் ஆகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணாலுமே அவங்க சிஎம் ஆயிடுவாங்க. ஈவன் அவரு நிக்கவே இல்லைனா கூட அந்த கட்சி டிவிக்கே ஜெயிக்க வச்சிருவாங்க. ஸோ இது நடக்க தான் போகுது. இப்போ ஈவன் இவரை இவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ணி இவரை வந்து எப்படியாவது முடக்கிடணும், இவரை வந்து நிக்கவே வைக்க கூடாது. பீகார் நடந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து நிக்கவே வைக்கல, அந்த மாதிரி இவரை வந்து நிக்க வைக்காம இவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து முடக்கிடலாம், இவரை வந்து கட்சியிலே நிக்க வைக்க கூடாது, இவர் எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூடாது, இன்னாலும் இவர் ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் நினைச்சா கண்டிப்பா வந்து இவரை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இவர் வரணும்னு நினைச்சா அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஈவன் மேல இருக்கவங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் அஜித் வந்து விஜய் ஓட்டு போடணும்னு ஒரு தடவை சொன்ன போதும் அவர் வந்து 2026ல வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் மறந்துடுவாரு. அதான் நாங்களாம் எங்களால தான். இன்னொன்னு ஏன் நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே எடுத்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் ஃபேன் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஓட்டு போட ஜெயிச்சிடலாம், அது ஒண்ணு இருக்கு. அந்த பயம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இவர் வந்து நல்லா பண்ணிடுவான்ற ஒரு பயம். நல்லா பண்ணிட்டாருன்னா நிறைய பேர் முன்னாடி எப்படி சொல்ற, இங்க இருக்க நிறைய ஊழல் நடக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா பண்ண மாட்டாரு இவர். அதனால அந்த பயத்துல இவர் நல்லா பண்ணிடுவாரு. இது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் ஒரு 10-30 வருஷத்துக்கு இவர் தான் இருப்பார்ன்ற பயம் ஒண்ணு. இப்ப எம்ஜிஆர் இருந்தார்ல, வந்தாருன்னா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருந்துற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு இவர் மேல பார்த்தோன்னே. அதான் ப்ரோ, இது வந்து ரூமர்ஸா இருக்குன்னு நம்புறேன் நான். இது வந்து உண்மையா இருக்க கூட நம்புறேன். ஏன்னா 2021லயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சங்கீதா அக்கா வந்து சொன்னதா சொல்றாங்க. 2021லயே அஃபரா இருந்தாரு ஒரு ஹீரோயின் மேல, அதுலயே நாங்க பிரிஞ்சுட்டோம், இப்போ வந்து கேஸ் குடுத்துருங்க அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே ரூமர்ஸா இருக்க கூடாது. ஏன் விஜய்னா சங்கீதா அக்கா ஏன் சொல்லக்கூடாது இந்த மாதிரி இது ரூமர்ஸ் தான் அப்படின்னு? ஏன்னா ஒரு 3 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, இப்போ இந்த நியூஸ் வரணும், அது ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு பாக்கணும். இப்ப அவங்க வந்து பர்சனலா அவங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கு, சங்கீதாக்கு அட்டாக் ஆயிருக்குன்னா பர்சனலா அவங்க வந்து ஏது வந்து துரோகம் பண்ணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு? சொல்லுங்க. ஒரு 3 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அவர் பேர் எதுக்கு வரணும்? அவங்க அப்படி நினைப்பாங்களா? ஒய்ஃப் நினைக்க மாட்டாங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு ரூமர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பண்றது, இதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது ப்ரோ. இது வந்து அரசியல் பர்சனல் இது வந்து பிரிக்கணும். அது அவங்க பார்க்கல. ஏன்னா வந்து முன்னாடி இப்படிதான் சினிமா அரசியல்னு சொல்லி விஜயனா பேரை கெடுத்தாங்க சினிமால. ஆனா சினிமால ஒன்றும் பண்ண முடியல விஜயனாவை. பர்சனல் ரீதியா அவர் அட்டாக் பண்ணி இப்பயே உட்கார வச்சிடணும் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ப்ரோ, இது பண்ண முடியாது. அவர் இதுக்கப்புறம் இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக தான் ஆவாங்கன்னு நினைக்கிறோம். அவரு நோக்கத்துல கிளியரா இருக்கா ப்ரோ. இந்த எலெக்ஷன் நம்ம நிக்கணும். இன்னொன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் வந்துருவாங்க. அவர் அரசியல் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனையாட்டி போயிருவாங்க. இப்போ ஆனா போனாரு அரசியலுக்கு ஒரு உறுதினு சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் தான் வரவே இல்லை. வரக்கு முன்னாடி அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் போனால அவர் வந்து வித்ரா பண்ணிட்டாரு. அண்ணா வந்து பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்குள்ளலாம் கூட சேரக்கூடாது. இன்னொன்னு தோத்தா கூட பரவாயில்ல, அவங்க வந்து பெருசு, அவங்களுக்குள்ள கூட்டி சேரக்கூடாது. பிஜேபி கூட நம்பிடலாம், ஆனா காங்கிரஸ் நம்ப முடியும். அது ஒண்ணு இருக்கு. அது வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் கூட சேரக்கூடாது. விஜய் ஃபேனா சொல்றேன், காங்கிரஸ் கூட மட்டும் வேணாம். யாரு கூட சேரட்டும், காங்கிரஸ் கூட மட்டும் வேணாம். இல்ல ப்ரோ, அவங்க அவ்வளவுதான் வேஸ்ட் ப்ரோ. அவங்க இந்தியாவுள்ளேயே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. ஜெயிச்சிருப்பாங்க, ஆனா சின்ன இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. தமிழ்நாடுக்குலாம் வாய்ப்பு இல்லை. டிஎம்கே அந்த எதனால காங்கிரஸ் போனட்டும் 40 ஜெயிச்சாங்கன்னா, ஒண்ணு பிஜேபியோட ஹேட் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்தி அப்படின்ற ஒரு எமோஷனலா நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்க. எப்படி சொல்றது, பிஜேபி வந்தா தமிழர்களுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க தமிழர்கள். அதனால எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் காங்கிரஸ் வந்தாங்க. தெரிஞ்சு காங்கிரஸா தனியா ரெண்டா ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதான் விஜய் ஃபேனா சொல்றேன், இதுக்கு என்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் விஜயனா கூட இருப்பேன். எப்படி சொல்றேன்னா, என்ன ஆனாலும் விஜயனா கூட இருப்பேன். இது ஒரு விஷயம் நிஜம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும்போது ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, பொண்ணு மேல தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் சொல்றேன், விஜயனாவே தப்பு பண்ணியிருந்தா கூட நான் வந்து சொல்ல மாட்டேன், அப்படிதானே பண்ணவும் சொல்ல மாட்டேன். தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். பர்சனல் கூட என்ன சொல்றேன்னா, பர்சனல் அவங்க வந்து இன்னும் தெளிவா சொல்லல, யார் ஹீரோயினி தெளிவா சொல்லல. அவங்க அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வந்து எல்லாம் உண்மைனா கூட இது பொய்யா இருக்குன்னு நம்புறேன். உண்மைனா எதுவும் பண்ண முடியாது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க பர்சனல் அது. அதான் ப்ரோ, இந்த நியூஸ் வந்து ஒரு 2 years பேக்கே வந்து வந்துருச்சு. விஜயனா வந்து த்ரிஷாக்கா அப்படி வந்துருச்சு. சங்கீதாக்கா வந்து சொன்னதா வந்து சொல்றாங்க, ஆனா ஒரு இது கூட வீடியோ எதுவுமே வரல. அந்த டாக்குமெண்ட் வந்து யார் கையில போச்சு, எப்படி இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னே தெரியல. செங்கல்பட்டுல ஏன்னா ரிப்போர்ட்டர் ஓகே, கோர்ட் வெளியே ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, அவங்க சொல்லலாம். ஆனா பட் இருந்தாலும் உண்மையா அவங்க சொல்லணும்ல. சங்கீதாக்காவும் சொல்லணும், விஜயனாவும் உண்மையா இதை பத்தி பேசணும். பேசாத வரை இது ஒரு ரூமர் தான். அவங்க அபிஷியலா சொல்லாத இது ரூமர் தான். என்ன பதிலும் ரூமர் தான். அது ரூமராகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜயனாவுக்கு நிறைய பெரிய இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்னா, அவர் வந்து
உணர்ச்சி தரமான மூவி நிறைய கொடுத்தாரு. மெர்சல், கத்தி, அந்த மாதிரி மூவி அரசியல் ரீதியாக நிறைய மூவி கொடுத்தனால இதுவும் அரசியல் மூவி. அதனால இதை வச்சு ஓட்டு வாங்கிடுவான்ற பயம் ஒன்று இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் கூட்டம் வரும். அதனால அந்த பயத்தினால தான். அதை பற்றி சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு தான் தெரியும். நான் ஈவன் தோ தளபதி ஃபேன் தான், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம், எல்லாரும் அது எதுன்னு சொல்லுவாங்க. பட் நடந்தது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நானே வந்து ஃபேராக நான் சொல்லிவிட தளபதி மேலே தப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கு வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். ஸோ அதனால எல்லாருமே யோசிச்சா நம்ம படம் விஷயம் ரிலீஸ் ஆகலை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இதுன்னு வந்து அதுக்காக ரிலீஸ் ஆகலை, மேபி அந்த மாதிரி சொல்லலாம். ஃபேமிலி விஷயம்னு வந்துட்டிங்கன்னா அது நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா அது அவங்க 2 பேரோட பர்சனல், நம்ம வந்து அதில் குறுக்கிடக்கூடாது. அவங்க இந்த மாதிரி டைமில் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அவங்க ஃபேமிலியை வந்து இது பண்ணி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. அதை வந்து பெருசாக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அதை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் பதில் தெரியும், கண்டிப்பாக அவருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஆப்போசிட் பொலிட்டிஷியன் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், அது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ அவங்க சொன்னதுனால தான் இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, வெளில வந்திருக்கு மேட்டர்லாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது.